கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 9ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனங்களை சில நேரங்களிலே அந்த சிறுமையின் பாதையில் நடத்துகிறார். ஏன் அப்படி நடத்துகிறார் என்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் இங்கே வாசிக்கிறதான பொழுது ஒரு சில வசனங்களிலே மிகவும் தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கின்றதான பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று சொல்லி அங்கு பார்க்கிறார். ஏன் கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார் என்றால், நம்மை சோதித்து அறியும்படியாக கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். படித்துக் கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் ஒரு வகுப்பிலிருந்து வேறொரு வகுப்பிற்கு செல்ல வேண்டுமானால் அவர்களுக்கு எக்ஸாம் வைத்து அதில் தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த வகுப்புக்கு கடந்து செல்வார்கள். இதே போலத்தான் தேவன் நம்மை சில நேரம் சிறுமைப்படுத்தி சோதித்து நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் சிறுமையின் பாதையில அழைத்து செல்லுகிறார் என்றால், நாம் கற்றுக் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து செல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம் தேவனை அதிகமாய் சார்ந்து கொள்வதற்காகவும் அவருடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும்படியாகவும் சில நேரங்களில் தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, அதே 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறதான பொழுது, உன்னுடைய பின் நாட்களே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார் என்றால், பின்னாட்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை உண்டாகும்படியாக கர்த்தர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி. யோசேப்பு ஒரு அடிமையாக விற்கப்பட்டு பிற்பாடு சிறைசாலை கைதியாக சில ஆண்டுகள் இருக்க வேண்டியதாய் காணப்பட்டது. பிற்பாடு தேசத்தை ஆளும்படிக்கு தேவன் யோசேப்பை உயர்த்தினார். தன்னுடைய ஜனங்களுடைய பின்னாட்களில் நன்மை செய்யும்படிக்கு தேவன் சில காலம் யோசேப்பை சிறுமையின் பாதையிலே அழைத்து சென்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட பாதையின் வழியாக நீங்கள் கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுவீர்களானால், கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி சிறுமையின் பாதையிலே, கஷ்டத்தின் பாதையிலே, வேதனையின் பாதையிலே, துன்பத்தின் பாதையிலே என்னை இப்படி நடத்தி கொண்டு செல்லுகிறார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட்டால் நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஏன் சோதித்தார்? அவர்களை சோதித்து அவர்களை இன்னும் கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு சோதனையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். பின்னாட்களில் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் நன்மை உண்டாகும்படியாக இப்படிப்பட்ட சோதனை பாதையில கர்த்தர் நம்மை அழைத்து செல்லுகிறவராய் காணப்படுவதால், சோதனை கண்டு நீங்கள் ஒரு நாளும் தளர்ந்து போக வேண்டாம். சோதனை கண்டு ஒரு நாள் நீங்கள் தளர்ந்து போகாதவர்களாய், மனமடிந்து போகாதவர்களாக சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவது போல, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரை தஞ்சமாய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட வந்து எல்லா நெருக்கங்களையும் சிறுமையும் மாற்றி நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தின் நன்மையும் கொடுக்க அவர் போதுமானவர். அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா?
பரிசுத்தமும் இறக்கும் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிறுமையின் பாதையில எங்களை அழைத்து சென்றாலும் நாங்கள் இன்னும் அதிகமாக கர்த்தாவை கற்றுக்கொள்ளும்படியாய், உண்மையை பலனை பெற்றுக் கொள்ளும்படியாய், உண்மையில இன்னும் அதிகமாக அந்த ஒரு வேறின்றி நிற்கும்படியாக என் தகப்பன் கிருபை செய்கிறீர். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதனைகளை கண்டு நாங்கள் தளர்ந்து போகாதவர்களாக, மனம் அடிந்து போகாதவர்களாக, அந்த சோதனையிலும் ஆண்டவர் தாங்கிக் கொள்ளத்தக்கான பலனை நீ எங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறீர். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு பிற்பாடு என் தகப்பன் எங்கள் வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணமான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் நாவிக்கிற ஓட்டத்துல ஓட என் தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.